எனது மகன் ரதிகரன், அவர் தாய் தான் பேசுகிறேன். என் பேர் கோணேஸ்வரி. நாங்கள் வாழைத்தோட்டத்தில் வசிப்பவர். எனக்கு சரியான கஷ்டமத்தியில் இருந்தது. வன்னி கொப்பு நிறுவனம் எனக்கு பால்டின் மகனுக்கு பெம்பரசு இதை நான் எதிர்பார்க்கல, உதவி செய்யவில்லை யாரும். இப்போ 34 வயசு, படுக்கையில் கிடக்கிற இப்போ 20 வருஷம். அவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கும் கை காலில் உடைஞ்சிருக்கு, நிற்கவே இல்லாது. அப்படி கஷ்டமத்தில் இருந்து தான் நான் இப்படி கைத்தொழில் செய்து தான் சாப்பிட்டு வந்தேன். நான் பம்பரசு கட்டணும், அவருக்கு முடியெல்லாம் நான் தடுக்கிறேன், சாப்பாடு திட்டணும். எனக்கு சரியான கஷ்டம், என்ன சொல்கிறோண்டே பிள்ளைங்க. இந்த கஷ்டத்தில் இவ்வளோ உதவி செய்த மிச்ச நன்றி. என்னுடைய மகனுக்கு இந்த பம்பரசு பால்டின் மாதம் கொடுப்பதற்கு உதவி செய்கிறாங்க. இந்த உதவியை செய்த ரமேஷ், தருமினி, பாயஸ்வரன், கௌசல்யா அவர்களுக்கும் வன்னிக்கோப் நிறுவனத்திற்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரதீபன். நான் ஆடிஎஸ் தலைவர். இந்த ரதிகரன் அவர்கள் 20 வருஷமாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு எந்த விதமான ஒரு உதவியும் இல்லாத நிலையில் அவர் எங்களோட கிராமத்தில் இருந்தவர். அந்த நிலையில் ரதிகரனுக்கு யாரும் உதவி செய்கிறதுக்கு ஒருவரும் முன்வரல. ஆனால் அவர் வாழ்க்கை இதே நிலையில் இருந்தது. அவர் இப்படி இந்த நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் ஏற்கனவே இந்த சத்துள்ள உணவு வசதி ஒரு ஆராய்ச்சி, ஒரு தன்னார் தொண்டு நிறுவனங்களோ இல்லை தனியார் உதவி செய்திருந்தால் ஆனால் இன்றைக்கு அவர் ஒரு நல்ல நிலையில் இருந்திருப்பார். ஆனால் அவருக்கும் அவர் அம்மாவுக்கும் கணவர் இல்லை. ஆனால் நிறைய கஷ்டப்பட்டவங்க. இவருக்கு மாதம் பம்பஸும் மாவும் கொடுக்கறதுக்கு ரமேஷ், தருமினி, வாயேஸ்வரன் அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மாதம் கொடுக்கறதுக்காக முன் வந்திருக்காங்க. வன்னிகோப் நிறுவனத்துக்கும் ரமேஷ், தருமினி, வாயேஸ்வரன் அவர்களுக்கும் கிராம அபிவிருத்தி சங்கம் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.